ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீஸா தான் பண்ண போகிறோம். பன்னீர் பீஸா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த பீஸாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பீஸாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸ்ட் வந்து சுகர் சாப்பிட்டு வளருங்கனால ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சிட்டிங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லா நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்படி தனியாக வச்சுருவோம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஈஸ்ட்டும் நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிருச்சு. நல்லா நுரை பொங்கி நல்லா வந்திருக்கு. பார்த்திங்களா, சூப்பராக ஈஸ்ட்டும் ஆக்டிவேட் ஆகிருச்சு. இப்போது நம்ம இது வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உள்ளங்கைட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா மாவு நல்ல சாஃப்டாக ஆயிரும். இப்போ பிசைஞ்சாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் ஏதாவது தடவி மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். அது நல்ல மாவு வந்து டபுளாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வச்சதை விட டபுளாக ரெடி ஆகிருச்சு. மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருச்சு. இப்போது இந்த மாவை எடுத்து நம்ம எந்த பிளேட்டில் பண்ண போகிறோமோ அதில் நல்லா விரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் எதுவும் தடவிக்கோங்க. இப்போ இதில் ஃபுல்லாக ஓரங்கள் ஃபுல்லாக அழுத்தி விட்டு நல்லா தடவி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ தட்டு அளவுக்கு நல்லா விரிச்சாச்சு. ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து புஷ்ஷுன்னு வராமல் இருக்கணுங்காண்டி நான் வந்து இன்றைக்கி வந்து டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீஸா சாஸ் வீடியோ வந்து இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ டொமேட்டோ கெச்சப் வந்து ஃபுல்லாக தடவியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது மேலே சீஸ் துருவி விட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் நார்மல் சீஸ் தான் 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்லைஸையும் நல்லா துருவி விட்டுக்கிடுவோம். எவ்வளோக்குள்ளே சீஸ் சேர்க்கமோ அவ்வளோக்குள்ளே நல்ல சீஸியாக கிடைக்கும். பீஸா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ சீஸ் ஃபுல்லாக துருவியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து மேக்னேட் பண்ணி டோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி சாப்பிட்றனால இப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சீஸ் நல்லா துருவி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சீஸ் எல்லாமே நல்லா துருவியாச்சு. நீங்கள் ஆலிவ்ஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஆலிவ்ஸ் இல்லைங்கனால நான் அதை ஆட் பண்ணலை. அதுக்கு மேலே கொஞ்சமாக பீஸா சீசனிங் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பீஸா சீசனிங் கிடைக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படி கூட ட்ரை பண்ணலாம். பீஸா சீசனிங்ஸ் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ இது அவனில் பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவனை 180 டிகிரியில் ப்ரீஹீட் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20லேருந்து 25 மினிட்ஸ் வரையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான பீஸா வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ சூப்பரான பீஸா வந்து ரெடி ஆகிருச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.